கிச்சன் உங்கள் கண்ட்ரோல் எடுத்திருக்கீங்க. என்ன பண்ண போகிறீங்க இன்னைக்கு? ஏதோ ப்ரானை நீங்கள் க்ளீன் பண்ண மாதிரியே பண்ணுறீங்க. இன்னைக்கு மேங்களூர் ட்ரை ரோஸ்ட் ப்ரான் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்த்தலாமா? வாட்டர் ஃப்ரண்ட்டில் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்துச்சு தான் நானே ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். நார்மலாக நம்ம லூலு மேங்கோ அப்படி வாங்குவோம். பட் வாட்டர் ஃப்ரண்ட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில். இப்போ மேரினேஷனுக்கு என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு 700 கிராம்ஸ் ப்ரான்ஸ் இருக்கும். ஒரு டீஸ்பூன் உப்பு, காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபைன். நாங்கள் நார்மலாக காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுறதில்ல, நார்மல் சில்லி பவுடர். அதனால் தேவையான அளவு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் அது ஒரு 2 டீஸ்பூன். நல்லா பெப்பர் நல்லா தூக்கலாக 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். கோகனட் ஆயில், வெர்ஜின் கோகனட் ஆயில் வந்து நல்லா தாராளமாக ஒரு 4 டீஸ்பூன். மசாலா எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணது, கரம் மசாலா உட்பட. உங்களுக்கு வந்து காரம் உரப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலாஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுங்க மேரினேஷனோட. ஒரு 1 hour மேரினேட் பண்ணியாச்சு ப்ரான்ஸை நல்லா. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு ப்ரான்ஸை டிரெக்டாக ஆட் பண்ணிடலாம். அதுலேயே ப்ரான்ஸ் நல்லா தண்ணி விட்டு ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அதை வேறு தட்டில் மாற்றிக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் தவாவில். இப்போது சாப் பண்ண ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா டிரான்ஸ்லூசன்ட் ஆகிடுச்சு. இப்போது 1 ஹீப் டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ப்ரான்ஸை சேர்த்துக்கலாம். இப்படி கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு 2 க்ரீன் சில்லி அதை லைட்டாக கீறிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ். இப்போ கார்னிஷிங்க்கு லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் கோகனட் ஆயில், கொஞ்சோண்டு சீரகத்தூள், ½ லெமனை டாஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் யம்மி மங்களூரு ப்ரான்ஸ் ஃப்ரை ரெடி.